Hello friends, welcome back to Varuni Kitchen and Vlogs. இன்னைக்கு வீடியோல மொறு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இத பண்றதுக்கு நான் ஒரு 300 கிராம் கருணக்கிழங்கு எடுத்து அதை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட கொஞ்சம் கனமா வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனா இதை விட மெலிசா போட்றாதீங்க. அப்புறம் நம்ம வறுக்கும்போது கருணக்கிழங்கு உடைஞ்சு போயிடும். கட் பண்ண உடனே இந்த மாதிரி தண்ணியில போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வெந்தாலே போதும், அது நல்லா வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, புளி கரைசல் தான். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது கூடவே இன்னொரு டீஸ்பூன் புளிக்கரைசலும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நம்ம 2 டீஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா கருணக்கிழங்க மசாலா கூட சேர்த்து நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கருணக்கிழங்குக்கும் மசாலா போட்டதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் ஸ்டவ்வில் கல் வச்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க கருணக்கிழங்கை ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மசாலாவை நீங்கள் மீனுக்கும் சேர்த்து வறுக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் புளிக்கரைசல் சேர்த்துருக்கிறதுனால அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா காரமாக தான் இருந்தது, இருந்தாலும் வருண் நல்லா விரும்பி சாப்பிட்டான். வருண் எப்படி விரும்பி சாப்பிட்டான்றதை நீங்கள் லஞ்ச் மெனு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கருணக்கிழங்கு வறுவல் நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கருணக்கிழங்கு இருக்குது, இது எல்லாமே ஓரம் தள்ளிட்டு எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.